ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கனா கண்டேனரி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூனே சொல்லலாம். ஸோ நம்ம காவ்யாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறது தான் நினச்சிக்கிட்டு நம்ம காவ்யாவோட விருப்பம் என்னன்னே தெரியாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன தோணுச்சோ அதை நம்ம தீபக் வந்து செஞ்சிட்டாரு. ஸோ காவ்யா கழுத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து கெத்தாக ஹீரோவாக ஹென்றி கொடுத்து நம்ம காவ்யா கழுத்தில் தாலி கட்டியாச்சு. ஸோ இங்கே இந்த உத்தமனுக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க? நான் ஆசாசியாக இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன். நீ என்னடானா பொசுக்குன்னு வந்து தாலியை கட்டிட்ட. டேய், யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உத்தமன் பயங்கர கோவமாக கேட்குறாங்க. ஒழுங்கா இந்த தாலியை கலட்டி கொண்டு போயிடுறா, உன் கூடவே நான் அவள் கழுத்தில் வேறு தாலியை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உத்தமன் சொல்லவும் உடனே தீபக் சொல்கிறாங்க, இங்கே பாருடா பொறுக்கி நாயே, உன் வயசு என்ன, காவ்யா வயசு என்ன? பணத்தை கொடுத்துட்டு பணத்தை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததும் நீ கழுத்தில் தாலியை கட்டி தன்னோட பொண்டாட்டி ஆக்கிக்குவியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. உன்னை பார்த்தாலே அப்படியே வெட்டணும் போல தோணுது. இங்கே பாரு, இப்போ இது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனால் இப்போது காவ்யாவோட புருஷன். இனிமே காவ்யா மேலே உன்னுடைய சுண்டு விரல் படக்கூடாது. இல்லைனா என்ன பண்ணுவோன்னே எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீ காவ்யாவை கட்டாய கல்யாணம் தானே பண்ணியிருக்க. உன்னை சும்மாவே விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்கிறாங்க. இங்கே உத்தமன் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே இங்கே உத்தமனோட அக்கா இருந்துட்டு, உத்தமா நீ வா தம்பி, வா தம்பி, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே 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 தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒழுங்காக நீங்கள் 3 பேர் இங்கே இருங்க. நீங்களும் இந்த உத்தம கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே உடந்தையாக தானே இருந்தீங்க. அப்போது நீங்களும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உத்தமனுக்கும் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க 3 பேருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் தான் நடக்கலை, நம்ம இங்கேருந்து தப்பிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. கரெக்டான டைமில் இங்கே போலீஸுமே வந்து இங்கே உத்தமனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது இந்த நிமிஷம் நம்ம காவியா இருந்துட்டு, தீபக், உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்னை காப்பாற்றுறதா நினச்சி எனக்கு துளி கூட விருப்பமே இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க. உத்தமனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் சொல்? என்னோட அனுமதி இல்லாமல் நீ எப்படி என் கழுத்தில் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவ்யா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம தீபக் இருந்துட்டு, இங்கே பாரு காவ்யா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சேன். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சடான்னு தோணுச்சு, இப்படி செஞ்சுட்டேன். தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிரு காவ்யா. இனிமேல் நீ என் பொண்டாட்டி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். உனக்கு என்ன எப்போ பிடிக்குதோ அப்போ நீ உன்னோட புருஷனை என்னை ஏற்றுக்கோ. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தீபக், என்ன தீபக் இதெல்லாம்? இல்லை, இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏற்கனவே உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிருக்காங்க. இப்போது நமக்கு கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க இன்னுமே சத்தம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவ்யா அப்படியே தலைமையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. இங்கே பாரு காவ்யா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத. என் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம காவ்யாவோட அப்பா இருந்துட்டு இங்கே நம்ம தீபக் கிட்ட வந்து, இங்கே பாருப்பா தம்பி, எங்கேருந்து வந்தியோ எப்படி வந்தியோலாம் எனக்கு தெரியல. எப்படியோ கடைசி நிமிஷத்தில் காவ்யா கழுத்தில் நீ தாலியை கட்டிட்டப்பா. காவ்யாவுக்காக நீ நிறைய நல்லது செய்யணும்னு நினச்சி எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்க. இப்போவும் நீ நல்லது தான்ப்பா செஞ்சுருக்க. என் பொண்ணை நீ சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு நான் நம்புகிறேன்ப்பா. எப்படியோ அந்த பொறுக்கி நாய்க்கு என் பொண்ணு அதாவது பொண்டாட்டியே ஆகாமல் தப்பிச்சிட்டா. அதுக்கு நீ தான்ப்பா காரணம். என் பொண்ணை இனிமேல் நீ சந்தோஷமாக வச்சுப்பன்ற ஒரு நம்பிக்கையில் தான்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா இதெல்லாம், வேற என்னம்மா காவ்யா பண்ண முடியும்? இந்த தீபக் தம்பியை நீ மனசார ஏற்றுக்கிட்டு நீயும் இந்த தம்பியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா? எப்படியோ ஒன்று, நீ சந்தோஷமாக இருந்த உன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவ்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாட்டிமாவுமே, இங்கே பாரு காவ்யா, அதான் திடீர்னு என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னவோ அதை தான் பார்க்கணும். நடந்து முடிஞ்சதை பற்றி யோசித்து நம்ம இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நடந்ததை யாராலையுமே மாற்றவே முடியாது. நடக்க போகிறத வேணால் கணிச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் நடந்து முடிஞ்சிடுச்சு. உன் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு. இந்த தம்பி தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. அப்போது நீ இவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருக்குது. நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். அதாவது உனக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்கு. அப்படி இருக்கிறப்போ
இப்போது கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காமல் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து பாட்டி இங்கே பாரு காவியா, நான் சொல்கிறத கேட்டு நல்லபடியாக நடந்துக்கோ தம்பி. வாங்க தம்பி, நம்ம உங்கள் வீட்டுக்கு போவோம். உங்கள் வீட்லேயுமே இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க தான். நம்ம நிதானமாக பொறுமையாக எடுத்து சொல்லி அவங்களையுமே சமாதானப்படுத்துவோம். முதல்ல நம்ம எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புவோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க. ஸோ தீபக்குமே வா காவியா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி பாட்டி சொல்கிறாங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபக் கூட சும்மா தான் அப்படியே போகிறாங்க. இப்போ வரைக்குமே நம்ம தீபக்கை தன்னோட கணவனா ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க முடியல. அதே சமயம் இதனால் எவ்வளோ பிரச்சனை வரதுக்கு இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எப்படி கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னெல்லாம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வீட்டுக்குமே இப்போ போயிடுறாங்க. யதார்த்தமாக இங்கே நம்ம தீபக்கோட அம்மா வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆட்டோ வந்து நிற்குது. ஸோ ஆட்டோவிலேருந்து இங்கே நம்ம தீபக், அதுக்கப்புறம் நம்ம காவியாவோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து இறங்குறாங்க. ஸோ நம்ம தீபக் கழுத்தில் மாலையும் பொண்ணு கழுத்தில் தாலியும் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே தீபக்கோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது. என்ன இது, என்னடி இது, என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம். அம்மா அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் தீபக்கும் நம்ம காவியாவும் ஒன்றா வந்து நிற்கிறாங்க. இங்கே தீபக்கோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லார்னு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஐயோ கடவுளே, இந்த குறையெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன்? இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நான் எப்போவோ நினச்சேன். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்கே பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்குடா. உன் நினப்பாவே இருக்குடா, உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணோட நினப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் இவளை எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. ஸோ தீபக் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. உடனே இங்கே நம்ம காவியாவோட பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருமா, இந்த விஷயத்தெல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்காதுமா. பார்க்குறவங்க எல்லாருமே 4 விதமாக தப்பாக பேசுவாங்க. நம்ம உள்ளே போய் பேசலாம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நீங்கள் வயசில் பெரியவங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வயசில் மூத்த பெரியவங்களாக தானே இருக்கீங்க. புத்திமதியெல்லாம் சொல்ல மாட்டிங்களா இவங்களுக்கு? இவ வந்து என் வீட்டில் காலடி எடுத்தே வைக்கக்கூடாது. இந்த வீட்டோட என் மருமக அப்படின்னா அது தாரா மட்டும்தான். இங்கே பாரு தீபக், இவ கழுத்தில் கட்டியிருக்க தாலியை நீயே கழட்டி கொண்டு வாடா. எப்போவுமே அதாவது உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக ஒருத்தி வரானா அது தாராவை மட்டும்தான் இருக்கணும். தாராவை தாண்டி வேறு யாருக்குமே இந்த இடத்துலையும் சரி, உன் மனசுலையும் சரி, உன் வாழ்க்கையிலையும் சரி இடமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தீபக்கோட அம்மா ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம தீபக் இருந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, காவியா மேலே எந்த தப்புமே இல்லை. காவியாவை நான் தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. யதார்த்தமாக நடந்த கல்யாணம் இது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி பேசுகிற? இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசு கூசலை, வாய் கூசலை? ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், எனக்கு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு இவ என்னடா மந்திரம் போட்டா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். காவியாவுக்கு ஒரு மாதிரி ஊசியில் குத்துற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு பயங்கரமாக அவமானப்பட்டு நிற்கிறாங்க. நம்ம பாட்டிமாவுமே பயங்கர ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. தீபக் தம்பி ஏதோ நல்லவராக இருக்குது, ஆனால் அவங்க அம்மா ரொம்பவே அடங்காப்பிடாரியாக இருக்குவாங்க போலையே. இந்த அம்மா கிட்டலாம் எப்படி காவியா குடும்பம் நடத்துவா? ஐயோ கடவுளே, இந்த வீட்டில் காவியா என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு இருக்காளோ தெரியலையே. இந்த அம்மா உள்ளே கூட விட மாட்டேங்க, வெளியிலே வச்சு அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே காவியாவோட அப்பா இருந்துட்டு தீபக்கோட அம்மா கிட்ட, ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க? என் பொண்ணு எந்த மந்திரமும் போட கிடையாது. கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோங்க, மரியாதையாக பேசுங்க. முதல்ல வந்திருக்கிறவங்கள உள்ளே கூட கூப்பிட மாட்டிங்களா? இதுதான் உங்களோட பழக்க வழக்கமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், உங்கள் பொண்ணோட பழக்க வழக்கத்தை நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கும் வந்திருக்காது, உங்களுக்கும் வந்திருக்காது. இவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா? ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. பார்த்த எல்லாரையுமே இவளுக்கு பிடிச்சி போயிடும். சட்டை பேண்ட்டுன்னு போட்டிருந்தா அவங்க யாராக இருந்தாலும் இவள் ஓகே பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி தானே டிவி நியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். பணக்கார பிள்ளைங்களா பார்த்து வளைச்சி போடுறது தானே இவளோட குணமே. இப்படி தானே எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினச்சாவே எனக்கு அப்படின்னு நெஞ்செல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஐயோ, இப்படி ஒரு கேடுகெட்ட பொண்ணு என்னுடைய மருமகளா? இல்லை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இங்கே பாரு தீபக், நான் முக்கியமா இல்லை இவ முக்கியமா? ஒழுங்கு மரியாதையாக இந்த தாலியை கழட்டிட்டு நீ உள்ளவா, அப்படி இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ற மாதிரியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க தீபக்கோட அம்மா. தீபக்கோட அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம
காவியாவை ஊசியால் குத்துற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. ஸோ தீபக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசி வார்த்தையாலே கொல்ற, வார்த்தையை விட்டுட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி யோசித்து நிதானமாக பேசுமா. இதில் என்னடா நிதானமாக பேசுறதுக்கு இருக்குது? ஊர் ஃபுல்லாகவே எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. இவ ஒரு கேடு கெட்டவ, பார்த்தவங்கள எல்லாத்தையுமே மயக்கிறது தான் இவளோட வேலையே. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. இவெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாடா. ஒரு மூலம் தாலியை கட்டிட்டா இவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அது மட்டும் முடியவே முடியாது. இதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். எங்கள் பார் தீபக், இவ கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு வார்த்தையாக பேச பேச இங்கே நம்ம காவியாவுக்கு கோவமாக வருது. போதும் நிறுத்துங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே என்னால் காது கொடுத்து வாங்கவே முடியல. அதே நான் ஏதாவது தப்பான செயல் செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல. நான் இப்படி ஒரு அசிங்கமான வேலையை செய்யவே கிடையாது. ஏன் என் மேலே அபாண்டமாக பழி போடுறீங்க? அந்த உத்தம கிட்ட ஒரு 30,000 ரூபா பணம் வாங்கினேன். அந்த பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக அவன் ஊர் ஃபுல்லாக டிவி, நியூஸு, ஃபோனுன்னு எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க்குன்னு பரப்பி விட்டுட்டான் என்னை தப்பா. அதுக்காக நான் தப்பான பொண்ணு ஆயிடுவேனா? ஐயோ கடவுளே! உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், உங்கள் பையனை வளைச்சி போட்டுலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரவே கிடையாது. என்னுடைய சூழ்நிலை, நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். சரி, நான் என்னுடைய குடும்பத்தோட நிலைமையே நல்லா இருக்கணும், அதாவது அவங்க நிலைமை நல்லா இருக்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் நான் ஒரு புதக்குழியில் விழ போனேன். ஆனால் அந்த புதக்குழியிலேருந்து என்னை காப்பாற்றுறது தான் நினச்சி என் தீபக் என் கழுத்தில் தாலியை கட்டி இன்னைக்கு நீங்கள் வார்த்தையால் அப்படி என்னை முள்ளால் குத்துற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு அப்படின்றத மனசில் நினச்சி பேசுங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கேவலமான ஒரு பொண்ணு நான் கிடையவே கிடையாது. சும்மா விட்டால் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவீங்க போல். இங்கே பாருங்கள், உங்கள் பையனை ஒன்றும் நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண கிடையாது. ஓ, எங்களை விட பெரிய பணக்கார பார்த்து தான் நீ கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருப்ப. யதார்த்தமாக இது நடந்துருச்சு போல். போதும் நிறுத்துறீங்களா? என்ன நீங்கள் விட்டா பேசிக்கிட்டே போகிறீங்க? இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான், மரியாதை கெட்டுரும். உங்கள் வயசுக்கு இவ்வளோ நேரமாக நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. நீங்கள் அளவுக்கு மீறி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது தீபக் இருந்துட்டு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பிடாரியை போயிட்டு தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்க. ஒழுங்கு மரியாதையாக அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி வீசிட்டு வாடா, அவளை இந்த வாசப்பிடியோட அப்படியே வெளியே துரத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ தீபக் இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா ஒரு நிமிஷம். இல்லைடா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். தாரா மட்டும்தான் இந்த வீட்டோட மருமக, அப்படி தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே காவியா இருந்துட்டு போதும் நிறுத்துங்க. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது? நான் முடிவு பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அப்பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே தீபக்கோட அம்மா இருந்துட்டு எங்கடி எங்கே நீ உன் வீட்டுக்கெல்லாம் போ, நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என் பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கவே கூடாது. ஒழுங்கா என் பையன் கட்டின தாலியை கழட்டி கையில் கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ராணி இருந்துட்டு என்ன நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? அதுக்காக தாலியை கழட்ட முடியுமா? இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு கழுத்தில் ஒரு முறை தாலி ஏறிடுச்சு அப்படின்னா அவங்க மட்டும்தான் நல்லவனோ கெட்டவனோன்னு சொல்லிட்டு அவங்க தான் உயிர் உலகம்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. அப்படி இருக்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டு நீங்கள் தாலியை கழட்டி கொடுக்க சொல்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. கடைசி வரைக்கும் தீபக்கும் காவியாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும். அப்படி நீங்கள் வாழ விடலை அப்படின்னா உங்களோட கோவம் என்னைக்கு தனியுதோ அன்ன வரைக்கும் காவியா கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட் பண்ணுவா. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஏற்றுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருப்பா. தயவு செஞ்சு இப்படி காவியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க, உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக வராங்க. உடனே தீபக்கோட அம்மா இருந்துட்டு இங்கே பாரு, நீ காலில் விழுந்துட்டா என் பையனோட வாழ்க்கையை நானே தரநாசம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நினைக்கணுமா என்ன? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அந்த காவியை தாலி கழட்டி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது ராணி காலில் விழுந்ததுனால காவியா இருந்துட்டு ஏன் ராணி எதுக்காக நீ கண்டவங்க காலெலாம் விழுகிற? எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அதாவது இந்த உலகமே சரியில்லை.
இந்த உலகமே சரியில்லைன்றப்போ இந்த உலகத்தில் பிறந்த சில மனுஷங்க சரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதாவது இந்த உலகத்தில் 50% மட்டும் தான் நல்லவங்க இருக்காங்க. மீதி பர்சன்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே கெட்டவங்களாக தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. இந்த உத்தமன்லேருந்து இதோ இங்கே தீபக்கோட அம்மா இருக்காங்களே, மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் கூட என்ன நடந்ததுன்னே தெரியாமல் என்ன நடத்த கெட்டவ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனாங்கல்ல, இவங்க எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன். ராணி, இனிமேல் நீ யாருக்காகவும் அதாவது எனக்காக யார் காலையுமே நீ விழ வேண்டாம். நீ வா ராணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். உடனே இங்கே தீபக்கோட அம்மா காவியா முன்னாடி போய் நின்று, என்னடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது உன் காதில் விழுகலையா? ஒழுங்கா என் பையன் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்கள் பையனே வேண்டான்றப்போ உங்கள் பையன் கட்டின தாலி மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவியா தாலியை கழட்ட வரவும் உடனே எங்கள் பாட்டிமாவுக்கு எல்லாருக்குமே பயங்கர பதட்டமாக இருக்குது. நம்ம தீபக் காவியாவோட முன்னாடி போய் நின்று கையை பிடிச்சிடுறாங்க. இங்கே பாரு காவியா, எக்கார்ந்து கொண்டும் நான் கட்டின தாலியை நீ கழட்டவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் நீயும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டி. நீயும் நானும் தான் என்னைக்கு இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும். வேறு வழியே இல்லை. சரியா? நீ இந்த தாலியை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டேய் தீபக், என்னடா இது? என் பேச்சை மீறி நீ என்ன அவகிட்ட வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் சொல்கிறது தான் நடக்கணும். கழட்டி தாலியை. இங்கே பாரு தீபக், நீயும் நானும் ஒன்றும் உயிர்க்குயிராக லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ண கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் நடந்துருச்சு. நீ உன் மனசை மாற்றிக்கோ தீபக் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கலட்டியே கொடுத்துட்றாங்க. இப்போ தான் தீபக்கோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தீபக் பயங்கரமாக அழுகிறாரு. என்ன காவியா இது? இங்கே பாரு தீபக், இனிமேல் நீ என்னை பார்க்கவோ பேசவோ கூடவே கூடாது. என் வீட்டு பக்கம் கூட வந்துடாத. அப்பா வாங்கப்பா. காவியா கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அப்பா நீங்கள் வாங்கப்பா, கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாரையுமே நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். எனக்கு கல்யாணமே ஆகலைனாலுமே பரவாயில்லப்பா, நம்ம குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே தீபக்கோட அம்மா இருந்துட்டு, டே தீபக் வாடா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. என்னடா காரியம் பண்ணி வச்ச? அப்பா எனக்கு இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது. எப்படியோ நீ கட்டின தாலி நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே பாரு, இந்த விஷயம் எதுவுமே தாராவுக்கு தெரியவே கூடாது. தாராவுக்கும் உனக்கும் அடுத்த நல்ல நாள் முகூர்த்தலித்தலே உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் தீபக்கு பயங்கரமாக கோவம் வருது. போது நிறுத்துங்கம்மா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு. இனிமேல் இன்னொரு கல்யாணம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டி அப்படின்னா அது காவியா மட்டும்தான். ஒரு மூலம் தாலியை கட்டிட்டா அது எப்படி இந்த வீட்டோட மருமக ஆயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வசனம் பேசுனீங்களே, அதே மாதிரி தான் இந்த தாலியை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா காவியா மேலே இருக்கிற பாசமும் அன்பும் காதலும் இல்லாமல் போயிடுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. இந்த தாலி அவள் கழுத்தில் இல்லைனாலுமே அவள் தான் என் பொண்டாட்டி. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணதை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல, ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்லை. எனக்கு அதை பற்றி ஒரு துளி கூட கவலை கிடையாது. அதே சமயம் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணை அவமானப்படுத்தி நீ இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன். அதாவது இந்த வீட்டுக்குள்ளே நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக் ஒரு அதிரடியான முடிவை எடுத்து ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தீபக்கோட அம்மா ஏதாவது பேசி சமாதானம் செய்யணும் அப்படின்றதுக்காக, இங்கே பாருடா தீபக், நான் சொல்கிறத கேளுடா, அந்த பொண்ணு வேண்டாண்டா உனக்கு. தாராவோட மனசை நீ யோசிச்சு பார்த்தியா? தாராவோட வாழ்க்கை என்னடா ஆகுது? தாராவுக்கு உனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குல்ல, அப்போ தாராவுக்கு என்னடா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அது எல்லாத்தையுமே நான் பேசி சரி செஞ்சுருப்பேன். தாராவுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? ஆனால் அந்த உத்தமன் கிட்டேருந்து நான் காவியாவை எப்பாடுபட்டு காப்பாற்றினேன் தெரியுமா? அவள் தான் என் பொண்டாட்டி. அவள் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். தாரா கிட்டே நான் பேசிக்கிறேன். அப்படி நான் பண்ணது தப்பு தான், அவள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஆனால் இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேம்மா. நீ என் மேலே அதிகப்படியான பாசமும் அதாவது எல்லாமே வச்சுட்டு இருந்தேன் நான் நினச்சேன். ஆனால் நீ என் மேலே பாசமாலாம் இல்லவே இல்லை. அந்த தாரா தான் உனக்கு முக்கியமாக போயிட்டால. இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா தயவு செஞ்சு அம்மா சொல்கிறத கேளுங்கண்ணா, எதுக்காக நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை உனக்கு எதுவும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ துணி மணி எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு நம்ம தீபக். இன்னொரு சைடு இங்கே நம்ம காவியா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ காவியாவோட சித்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன
ஊர் ஃபுல்லாக அவமானப்படுத்திட்டு தெரியறது தான் உன் வேலையா? எதுக்காக தான் நீ பிறந்தியோ? உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்குடி, உன்னால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அதாவது காவியாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு காவியாவை யாருமே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே கூடாது, காவியா ரொம்ப பாவம், நம்ம குடும்பமும் நம்மளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிக்கிற அளவுக்கு அவள் யோசிச்சிருக்கா. அப்படிப்பட்டவளை யாரும் திட்டக்கூடாது, நம்ம குடும்பத்துக்காக தான் அவள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேங்க தீபக் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் தீபக்கை பார்த்த காவியோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. உடனேங்க நம்ம பாட்டிம்மா போயிட்டு, தம்பி என்னப்பா பேகும் கைமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி தெரியலையா பாட்டி, உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கணுமே, என் வீடும் வேணாம் என் அம்மாவும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு காவியாவுக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. ஸோ என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம காவியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருப்பா தம்பி, என்னதான் 1000 பெற்றவங்க திட்டினாலுமே அதில் ஒரு நல்லது தான் இருக்கும், யாராலுமே இப்படி ஒரு விஷயத்த யாராலுமே ஏற்றுக்க முடியாது தான். 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றவங்க அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக அவங்கள ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டு வந்துடுறதாப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்கே பாருப்பா தம்பி, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லது சொல்லி இங்கே நம்ம தீபக்கை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது விஷயமா நல்ல முடிவு எடுத்துக்கலாம், நீ எதுவும் பயப்படாத போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. நம்ம தீபக்குமே ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போய் திரும்ப போகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு கிடையாது, தனியாக ஹாஸ்டலில் எங்கேயாவது தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரூம் எடுத்து அந்த ஒரு பிளான் தான் போட்டிருக்காரு. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம தாரா தீபக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தீபக் கால் அட்டன் பண்ணுறதே கிடையாது. என்ன இந்த தீபக் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி என்ன பிஸியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே இப்போது வீட்டுக்கு கிளம்பி, அதாவது தீபக்கோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. தீபக்கோட அம்மா கிட்ட, ஆண்டி என்ன ஆண்டி, தீபக்கு நிறைய டைம் கால் பண்ணேன் ஆனால் அவர் காலை எடுக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சு, என்ன விஷயம், என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தீபக்கோட அம்மா அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்துமா தாரா, சொல்லுங்க ஆண்டி, ஏன் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அம்மா வீட்டில் இருக்காரா, ஏதாவது உடம்புது முடியலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவன் வீட்டில் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம தீபக்கோட தங்கச்சி உளறிடுறாங்க. அது வந்து அண்ணன் காவியான்ற அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க, இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்து எல்லாத்தையுமே உளறிடுவோம். உடனே இங்கே தீபக்கோட அம்மா அப்படி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னடி கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதானம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாரா பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி நடக்குது, எனக்கே தெரியாமல் என்னென்னமோ நடந்திருக்கு, அந்த காவியா கழுத்தில் தீபக் தாலி கட்டிட்டானா, அப்போவே நினச்சேன், மூச்சுக்கு 300 டைம் காவியாவோட வாழ்க்கை, காவியாவோட நல்லது, காவியா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், காவியாவுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கப்பவே நான் நினச்சேன் இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கணும். அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனது இந்த காரணத்துக்காக தான். தீபக் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிச்சி போய் தான் நிச்சயம் பண்ணிங்கன்னு நினச்சேன். ஆனால் தீபக் மனசில் நான் சுத்தமாக துளி அளவுக்கு கூட இல்லை. அந்த காவியாவை அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், எதுக்காக வலுக்கட்டாயமாக தீபக்கை சம்மதிக்க வச்சு என் கூட நிச்சயம் பண்ணிங்க, இது தப்பு இல்லையா, என்னுடைய மனசை நீங்கள் யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாரா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம தீபக்கோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருமா தாரா, நீ கவலையே படாதம்மா, கண்டிப்பாக தீபக் உனக்கு தான், அது மட்டும் இல்லாமல் அந்த காவிய காலத்தில் இருந்த தாலியை அவள் அப்போவே கழட்டி கொடுத்துட்டு போயிட்டா, தீபக்கும் காவியாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீயும் தீபக் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தீபக் கொஞ்சம் கோவப்பட்டு எங்கேயோ வெளியே கிளம்பி போயிருக்கான், அவன் வந்தானா அவனை பேசி நான் சமாதானப்படுத்துகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வரல, இப்படி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்க்கல ஆண்டி, உங்களை மாதிரி ஆட்களை நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் சந்திக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட நிச்சயம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், இந்த மாதிரி கொடுமையை நான் எங்கேயுமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து தாரா கிளம்பி போயிடுறாங்க. இப்போது தீபக்கோட அம்மா இருந்துட்டு பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க. பாத்தியாடி நமக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்திருக்குன்னு, இந்த தீபக்கால் தான் எல்லாமே, இந்த காவி எங்கேருந்துட்டு வந்தா, அவள் எதுக்காக, அதுவும் அந்த கேடு கட்டவ, கொஞ்சம் கூட பழக்க வழக்கமே புத்தியே சரியில்லை, அப்படிப்பட்டவ தன்னோட பிள்ளைக்கு பொண்டாட்டியே வந்தா அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம
இப்போது எங்கள் ராணி இருந்துட்டு, காவியா உன் வாழ்க்கை விஷயமா நீ என்ன முடிவு எடுக்க போகிற? என் வாழ்க்கை விஷயமா நான் என்ன முடிவு எடுக்கிறது ராணி? இது இனிமே அதாவது இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பற்றி நினச்சது கிடையாது, இனிமேல் நான் நினைக்க போகிறது கிடையாது. இல்லை காவியா, இதுக்கு முன்னாடி நீ தனியாக தான் இருந்த. இப்போது தீபக் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். அப்படி இருக்கிறப்போ இது விஷயமா என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம இது காவியாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருப்பார் போல், உனக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு, உனக்காக நல்லது மட்டும்தான் அவர் செய்கிறாரு, கண்டிப்பாக அவர் உனக்கேற்ற மாப்பிள்ளை தான், என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், இதுதான் என் அப்பாவோட ஆசை, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைப்பியா காவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம காவியா யோசிக்கிறாங்க. அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராணி எழுதிட்டு, காவியா சொல்லு காவியா, தீபக் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வுன்னு சொல்லு காவியா, கண்டிப்பாக தீபக் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஸோ காவியா இது விஷயமா என்ன முடிவெடுப்பாங்க? தீபக் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.